friends, welcome to Leafy Kitchen. இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி vathakolambu. vathakolambu எல்லாரும் செய்யறதான். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம Leafy Kitchen ஸ்பெஷல் vathakolambu பொடி வச்சு vathakolambu செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு பொரியும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவு. 1/4 டீஸ்பூன் அதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய முருங்கைக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாதாரண மிளகாத்தூள்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ நல்லா புளியோட பச்சை வாசனையும் போய் முருங்காவும் நல்லா வெந்திருக்கும். அது கொதிச்சு நல்லா வேகிறதுக்குள்ள நம்மளோட ஸ்பெஷல் vathakolambu பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியாவும் ஒரு 15 வரமிளகாவும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி இந்த பொடியை யூஸ் பண்ணி குழம்பு வச்சிங்கன்னா அடுத்து எப்போவுமே இந்த பொடியை யூஸ் பண்ணி தான் குழம்பு வைப்பீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு குவான்டிட்டி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா 2-3 வாட்டி நீங்கள் குழம்பு வச்சுக்க முடியும். எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, முருங்காவும் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட இந்த ஸ்பெஷல் vathakolambu பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷம் கொதிக்க வைக்கும் போது காயில் உப்பு, புளிப்பு, காரம், பொடியோட ஃப்ளேவரும் இறங்கி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லா குழம்போட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். vathakolambu சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். லீஃபி கிச்சனுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.